திடீரென தங்கத்தின் விலை குறைவதற்கான காரணம் குறித்து தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமாருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில நாட்களாக தங்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இது எத்தனை நாட்கள் தங்கத்தினுடைய விலை குறைய போகிறது, அடுத்தடுத்து தங்கத்தினுடைய விலை உயர வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து விளக்க தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தங்கம் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில நாட்களாக மேலே ஏறி அப் அண்ட் டவுனாக இருக்குது. இது எப்படி சார், அடுத்தது குறையுமா உயருமா சார்? இது ஏற்ற இறக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது எதனால் இந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய பங்கு சந்தையுடைய நிபுணர், வர்த்தகத்துடைய நிபுணர் ஜான் மில்ஸ்ன்ற ஒரு இது விட்டுருந்தார். 38% தங்கம் அதிரடியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அறிக்கையும் மற்ற சில அன்சர்டனிட்டி அப்படின்றதுக்கு இதனால தான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், அது தற்காலிக மாற்றங்கள், அது கூட சின்ன மாற்றங்கள். இதுக்கப்புறம் திருப்பி குறைஞ்சிட்டு விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இப்போ குறையறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா எப்படின்னா, அதான் சொல்கிற மாதிரி இதனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா, ஒரு சவரனுக்கு 1000 ரூபா ஏறும், 200 ரூபா 250 ரூபா குறையும். இதுதான் ரேஷியோங்க. நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி 30%, அதாவது இன்றைக்கி இருக்கிற கணக்கில் 8000 ரூபானா 5000 ரூபா தங்கம் வருமா அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சும்மா ஒரு 500 ரூபா வரைக்கும் ஒரு கிராம் ஒன்றுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ 200 ரூபா குறைஞ்சிருக்கு. மிஞ்சி போனால் இன்னொரு 300 ரூபா குறையிறதுக்கு, குறைந்தால் குறையலாம், அவ்வளோதான் சார். இந்த ஆண்டோட இனி வரக்கூடிய மாதங்களில் தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்க போது? இந்த ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் யாராலுமே கணிக்க முடியாது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ன்றது மினிமம் ஒரு 10லேருந்து 12 மாதங்க. அது மாதிரி அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த வருட கடைசி, அதாவது டிசம்பர் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 10,000, ஒரு சவரன் 80,000ன்ற இலக்கு அடையும். அதற்கு நடுவில் கொஞ்சம் சில மாற்றங்கள், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். சார், அடுத்த மாதம் அட்சய திருதை வரப்போகுது. அப்போ தங்கத்தினுடைய விலை நிலவரம் என்னவா சார் இருக்கும்? அட்சய திருதை எப்போவுமே இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பார்த்தோன்னா, வியாபாரத்தை பார்த்தோன்னா, கடந்த 10 வருடத்தில் அட்சய திருதை அப்போ கொஞ்சம் ரேட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அட்சய திருதை முடிஞ்சவனையுமே ஒரு ஹைக்கு ஆகிடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அட்சய திருதை டைமில் கொஞ்சம் ரேட் குறையும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்குது. சார், இது மாதிரியான அப் அண்ட் டவுன் காலகட்டங்களில் உங்களை மாதிரியான வியாபாரிகளினுடைய நிலை எப்படி சார் இருக்குது? ரொம்ப சிரமம் தாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படும். கோல்டில் இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். நாங்கள் 50 லட்ச ரூபா கொடுத்து 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது அப்படியே டபுள் ஆகிடுச்சு. 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது 1 கிலோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா. அதனால் கொஞ்சம் சிரமம் தான் எல்லா வியாபாரிக்குமே. ரேட்டு குறைஞ்சாதான் வியாபாரிகளுக்குமே ரொம்ப நல்லது. சார், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, நவீன காலகட்டத்தில் சாமானியர்கள் வாங்க என்ன சார் செய்யணும்? சாமானியர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கையில் இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம விலை ஏறுது இறங்குது, அது ரெண்டாவது விஷயம். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது, அதை நிப்பாட்டி குறைக்கவும் முடியாது யாரை நினச்சாலுமே. அதனால் இந்த தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் இருக்க தான் செய்யும். வேர்ல்டு முழுக்க, உலகம் முழுக்க இந்த விலை ஏற்றம் யாருனால நடக்குது? சின்ன நம்ம வாங்கிறதுனாலையோ, இல்லை 2 கிராம் 10 கிராம் 5 சவரன் வாங்குறதுனாலையோ அதெல்லாம் கூட கிடையாது. காரணம், இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற்பட்டுக்கிற டிமாண்டு. மிக பெரும் வணிகர்கள் அவங்க தங்கத்து மீது தன்னுடைய பார்வையை திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் அல்லாமல் நிறைய நாடுகள் தங்களுடைய ரிசர்வ் கோல்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு மற்ற கரன்சியை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இப்போ அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனுடைய ஒட்டி தான் அமெரிக்க டாலர் கூட பாருங்கள், வரலாறு காணாத அளவுக்கு கிடுகிடுன்னு விலை ஏறி 87 ரூபா 60 காசு வரைக்கும் போச்சு. இன்றைக்கி 85 ரூபா 60 காசு வந்திருக்கு. ஸோ அந்த டாலரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விலை ஏறிட்டு தான் இருக்கும். சாமானியர்கள் சிறு சேமிப்பு அப்படின்ற மாதிரி தங்க சேமிப்புன்னு இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு 1/2 கிராம் 1 கிராம் இல்லை ஒரு குண்டுமணி அந்த மாதிரி அவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சேர்த்தாங்கன்னா நல்ல விஷயம்தான். தங்கத்தினுடைய இன்றைய விலை நிலவரம் குறித்தும் இதுக்கப்புறம் வரக்கூடிய தங்கத்தினுடைய ஏற்றம் இறக்கம் குறித்தும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். நன்றி. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார்.